தமிழகத்தில் அப்படி ஒன்றும் அவசர நிலை வந்துவிடவில்லை. எல்லாம் சுமூகமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலவரங்கள் இல்லை. அமைதியான முறையில் தான் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது இந்த அமைதியை குலைக்கிற வழியிலே தேர்தல் ஆணையம் நடக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தை இடிப்பதற்கான ஆணையை பிறப்பித்த மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிற ஆணையை படித்து பார்த்தால் இது நீதிமன்றம் கொடுக்கிற ஆணைதானா என்ற சந்தேகம் வருகிறது. அப்படி என்றால் இன்று தேர்தல் நடக்கிற காலத்திலே மக்கள் மத்தியில் அமைதியை குலைக்கிற மாதிரி, போராட்டங்களை தூண்டிவிடுகிற மாதிரியான தீர்ப்புகளை நீதிமன்றம் கொடுக்கும் என்றால் நீதிமன்றத்திற்கும் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலாக வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இது அனைவருக்கும் சமமான தளத்தை உருவாக்கி இருக்கிறதா என்ற கேள்வி ஏற்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற அச்சத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில நடைமுறைகள் இருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவைக்கு 17வது சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் சமமாக போட்டியிடுகிற வாய்ப்பையும் உருவாக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் அதை செய்கிறதா? தேர்தல் கமிஷன் யார் பக்கம் என்பதுதான் இன்றைய கேள்வி. தேர்தல் கமிஷன் வரலாற்று ரீதியாக தனிநபர் கமிஷனாகவும் பின்னர் 3 உறுப்பினர் கமிஷனாக மாற்றப்பட்ட பிறகு அது ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் கொண்ட அதனுடைய பகுதியான ஒரு அமைப்பாகவும் மாற்றப்பட்ட பிறகு பல காலம் பல விஷயங்கள் நன்றாகவே தான் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் 2014 2015க்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையர்கள், அவர்களால் நியமிக்கப்படக்கூடிய மாநில தேர்தல் ஆணையர்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு திருப்திகரமாக இல்லை. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அது தன்னுடைய செயல்பாடுகளை நல்ல முறையில் செய்வதும் தவறுகளை திருத்திக் கொள்வதும் என்று இருந்த காலத்தில் இப்போது தவறுகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. மத்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நபர் கமிஷனாக இருந்தபோது அரசுக்கு அடிபணிகிற அதிகாரிகள் கையில் இருந்தது. 3 பேர் கொண்ட ஆணையமாக மாற்றப்பட்ட பிறகு அவர்களை நியமிக்கிற அதிகாரம் என்பது பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிய 3 பேர் அவர்களை நியமனம் செய்வார்கள் என்று இருந்த முறையை மாற்றி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதம மந்திரி, ஒரு மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, அதுபோக எதிர்க்கட்சி என்ற முறையிலே 3இல் 2 பேர் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் நியமிக்கிற முறை வந்த பிறகு ஆளும் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு துதிபாடுகிற நபர்கள் தேர்தல் கமிஷனர்களாக நியமிக்கப்படுகிற நடைமுறை என்பது ஏற்பட்டுவிட்டது துரதிருஷ்டவசமாக. இதன் காரணமாக பின்னாளில் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளும் கட்சியின் வெற்றிக்கு சாதகமான பல்வேறு காரியங்களை பல மாநிலங்களை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தற்போது நடைபெற்று வரும் 17வது சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழக தலைமை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அந்த தேர்தல் நடத்துவதற்கான முறையில் இங்கே ஒரு நேர்மையான முறையில் அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட மத்தியில் உள்ள ஆளும் கட்சியினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் செயல்படுகிறார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையர் என்பவர் தலைமை செயலாளரினுடைய அனைத்து அதிகாரங்களையும் படைத்தவராக மாறிவிடுகிறார். இந்த தேர்தல் நடைமுறைக்கு குறுக்கே நிற்கக்கூடியவர்களை தடுக்கிற அல்லது மாற்றுகிற அதிகாரம் அவருக்கு வந்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது தலைமை செயலாளரையே மாற்ற வேண்டிய அவசியம் இன்று ஏன் வந்தது என்பது தெரியவில்லை. தலைமைச் செயலாளர் உள்பட முக்கியமான டிஜிபி உள்பட அனைத்து அதிகாரிகளையும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மாற்றி இருக்கிறது. இதற்கு முன்னதாக நடைபெற்ற தேர்தல்களில் பல அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், பல போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். ஆனால் தலைமைச் செயலாளரை கை வைக்கவில்லை. இப்போது தலைமைச் செயலாளர் உள்பட மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் அப்படி ஒன்றும் அவசர நிலை வந்துவிடவில்லை. எல்லாம் சுமூகமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலவரங்கள் இல்லை. அமைதியான முறையில் தான் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது இந்த அமைதியை குலைக்கிற வழியிலே தேர்தல் ஆணையம் நடக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. குறிப்பாக பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற முறையிலே கொண்டு வந்து பெரும்பகுதி சிறுபான்மை மக்களை
வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுத்ததன் மூலமாகவும் அவர்களுக்கு சாதகமான நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டாளிகளும் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இதே அசாம் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடைபெறாமலே தேர்தலை நோக்கி போகிறார்கள். ஏனென்றால் இந்த நடைமுறையை அவர்கள் வேறு வழியில் அங்கு அமுல்படுத்தி இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய 3 நபர்களுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய பின்புலம் என்பது முக்கியமானது. அரசாங்கத்தின் பணியில் பல்வேறு துறைகளில் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், கேபினட் அஃபேர்ஸ் உள்பட பல துறைகளில் பொறுப்பான அதிகாரியாக செயல்பட்டிருக்கக்கூடிய கேரளா கேடர் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்கள் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர். அவருடைய பின்புலம் என்பது சந்தேகத்துக்குரியதாகவும் RSS மற்றும் பாஜகவினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவானதாகவும் இருப்பது போன்ற தோற்றத்தை இன்று பொதுத்தளத்தில் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேர்தல் தேதி நிச்சயிப்பது உள்பட தேர்தலில் நடைமுறைகள் உள்பட அனைத்தும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆளும் கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதி திரட்டுவதற்கான சட்ட திருத்தங்களை அவரும் அவருக்கு முன்னாடி வந்தவர்களும் செய்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் இவர் 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை பறித்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஒரு முழு மாநிலமாக இருந்ததை யூனியன் பிரதேசமாக மாற்றிய போது அதை ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ரூல்ஸ் என்பதை சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவரை பயன்படுத்தி தான் செய்தார்கள். பல காரியங்களை செய்வதற்கு இதுபோன்ற அதிகாரிகளை மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிறது. அதை வெற்றிகரமாக அவர் நடத்தியதன் விளைவாகத்தான் இன்று அவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று பத்திரிகை செய்திகள் வெளிப்படையாக சொல்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்று தமிழகத்தில் நடைபெறுகிற அனைத்து அதிகாரிகள் மாற்றம் என்பதற்கும் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று வரும்போது நேரடியாக மத்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் தலையிடாமல் அவர்கள் விரும்புகிற விஷயத்தை, அவர்களுக்கு சாதகமான விஷயத்தை மத்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் என்ற முறையில் இவரே செய்கிறாரோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது. மேலும் இப்போது சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய 1-2 விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால், பழனி தொகுதியில் வரக்கூடிய கொடைக்கானலில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்திருக்கிற ஆணையின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தை இடிப்பதற்கான ஆணையை பிறப்பித்த மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிற ஆணையை படித்து பார்த்தால் இது நீதிமன்றம் கொடுக்கிற ஆணைதானா என்ற சந்தேகம் வருகிறது. உடனடியாக இரவோடு இரவாக அதை இடிக்க வேண்டும். அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், மாவட்ட தலைவரோ அல்லது போலீஸ் அதிகாரிகளோ ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் என்று மிரட்டப்படுகிறார்கள். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தை விதிகள் என்பது இதற்கெல்லாம் பொருந்தாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்று தேர்தல் நடக்கிற காலத்திலே மக்கள் மத்தியில் அமைதியை குலைக்கிற மாதிரி, போராட்டங்களை தூண்டிவிடுகிற மாதிரியான தீர்ப்புகளை நீதிமன்றம் கொடுக்கும் என்றால் நீதிமன்றத்திற்கும் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலாக வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். நீதிமன்றங்கள் இதற்கு அப்பாற்பட்டதல்ல. நீதிமன்றங்கள் ஒரு குறிப்பிட்ட 2 வார கால இடைவெளியில் மக்கள் அமைதியை குலைக்கிற மாதிரியான தீர்ப்புகளை செய்யாமல் இருப்பது நல்லது. ஆனால் இப்படி நடைமுறைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மத்தியிலிருந்து வரக்கூடிய அதிகாரிகள், மத்தியிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படுகின்றன. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள், அவர்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுகின்றன. அவர்களுடைய தலைவர்கள் வந்தால் கூட அவர்களுக்கு கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் கொடிகட்டிய கார்கள் மீண்டும் மீண்டும் பறக்கும்படை அதிகாரிகளால் சோதனையிடப்படுகின்றன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆதரவாளர்களும் சுதந்திரமாக சட்டத்தை மீறி எல்லா காரியங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அனைவருக்கும் சமமான தளத்தை உருவாக்கி இருக்கிறதா என்ற கேள்வி ஏற்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற அச்சத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில நடைமுறைகள் இருக்கின்றன. எனவே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களாட்சியில் மக்களினுடைய வாக்குதான் முதன்மையானது. மக்கள் வாக்கின் மூலம் வெற்றி பெறுவது, மக்களுடைய பெரும் செல்வாக்கிலே வெற்றி பெறுவது என்பது ஒருபுறம் இருக்க, தேர்தல் எந்திரத்தை தங்களுக்கு சாதகமாக திருப்பி வெற்றி பெறுவதற்கு மத்தியிலே ஆளுகின்ற கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிற தில்லுமுள்ளுகள் ஒரு காரணமாக அமைந்து விடுமோ என்ற அச்சத்தில் நாம் இருக்கிறோம். எனவே தேர்தல் ஆணையம் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரிவாக செயல்படுவது போல் செயல்படக்கூடாது. முறையான, வெளிப்படையான, நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதை அது உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம்.